Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். ட்விட்டர் ஓபன் பண்ண உடனே ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. லைக் நேஷனல் மீடியால இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம டிவிகே தமிழக வெற்றி கழகத்துல நம்ம தளபதி சொன்ன ஒரு விஷயத்தை பயங்கரமா எதிர்த்து வீடியோன்றது பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு அஃபென்ஸான ஒரு இது பண்ணிட்டீங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைங்க, இதுனா என்னன்னு தெரியுமா, அரசியலுக்குள்ள வந்து பேசுறதுக்கு முன்னாடி கிளியரா சொல்லணும், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேரு லைக் சவுக்கு சங்கர் அவர்களா இருக்கட்டும், இல்ல வேற ஜேர்னலிசம்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல என்னடா நடக்குது. எனக்கு ட்விட்டர் ஓபன் பண்ணோன்னு அப்படி சர் இதை பத்தி தான் ஃபுல்லா எல்லாருமே, சில பேர் நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி, சில பேருக்கு தளபதிக்கு சப்போர்ட் பண்ணாம, ஆக்சுவலா அது என்னது ஏது எதுவுமே எனக்கு புரியல. சரி, அதுக்கப்புறம் தான் நான் டீட்டெயிலா உட்காந்து பார்த்ததுல இந்த இஷ்யூவை யூடியூப்குள்ள நம்ம சொல்லலாம். அவர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதுல ஒரு போஸ்டர் ஒன்று போடுறேன், கொஞ்ச நேரம் வைக்கிறேன், அது கிளியரா படிங்க, தமிழ்ல தான் இருக்கும். ஸோ படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து என்ன புரிய வருது. சிஏஏ அப்படின்றது என்னது? சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, தெரிஞ்சவங்க இன்னும் டீட்டெயிலாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தெரியாதவங்க, எனக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தெரியும். ஸோ எதாவது தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போது வேற கண்ட்ரியிலிருந்து இங்கே வந்து இந்தியாவில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே அவங்க ஒர்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் இங்கே இந்தியாவில் இருக்கிறதுக்கான ஒரு சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2019 ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் பண்ணியிருந்தாங்க. இது ஸ்டேட்டுக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது, அஃபிஷியலாக சென்ட்ரல் சைட்லேருந்து இது பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியன் லா படி. அந்த சிஏஏன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்லேருந்தோ பங்களாதேஷ் சைட்லேருந்தோ வேறு கண்ட்ரீஸ்லேருந்தோ இங்கே வந்து யாராவது ஒருத்தர் மாட்டிக்கினாரு, அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இங்கே வேலை செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு சிஏ ஆக்ட். தளபதி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, டிவிகே பேஜில் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏன்றது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறது ஓகே, பட் தமிழ்நாட்டில் அது வேணாம், அது இருக்கிறது நல்லது கிடையாது, ஸோ அதுக்கு யாரும் ஆதரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் சைட்லேருந்து வந்திருக்கு, விச் இஸ் ரியலி ஷாக்கிங். ஏன்னா அந்த ஒரு நோட் அவர் கொடுத்த உடனே மொத்த சோஷியல் மீடியா இப்போ அப்படியே ஒரு ஷாக்கிங்ல இருக்கு. சில பேர் அவருக்கு புரிய வைங்க, சிஏன்றது ஒரு ஸ்டேட் டிசைட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது, சென்ட்ரல் டிசைட் பண்ற ஒரு விஷயம். அது எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால தடுக்க முடியும், இந்த ஸ்டேட்ல இது இருக்கக்கூடாது சிஏ அப்படின்றது, அந்த ஆக்ட் இல்லாம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி பண்ணலாம், இது நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதிக்கு எதிர்ப்பா பேசுறவங்க கிட்ட சில பேர். சவுக் சங்கர் அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னா, சில விஷயங்கள் பேச முன்னாடி இன்னும் தெளிவா பேசணும் தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் யாரு சில பேர் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா அகதிகளா வந்து இங்க வாழ்றவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது ஒரு ஆக்டா சொல்லியிருக்காங்க, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, யாரும் ஆதரவு தெரிவா அப்படின்னு ஒரு விஷயம். நீங்க இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம் சொல்லியிருக்கீங்க, இது நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா ரிட்டன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கறது பதில் நீங்க இது ஒரு வீடியோவா இன்னும் தெளிவா எதனால் இது சொல்றீங்க அப்படின்னு நீங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சில பேர் பாத்தீங்கன்னா ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி நீங்க யாராவது நல்ல நாலேஜ், எனக்குலாம் நாலேஜே இல்லை, லைட்டாக தான் இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பட் தளபதி அவர்கள் அந்த ப்ரெஸ் நோட் ஏன் சடனாக கொடுத்தாரு அப்படின்றதுக்கான விளக்கமும் தெரியல. பட் சொன்ன மாதிரி அவர் இதுக்கு ஒரு ப்ராப்பரான வீடியோ பண்ணி பேசி போட்டிருந்தா இன்னும் மேபி கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவர் இது சொன்னது தப்புன்னு சொல்றவங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் ட்விட்டர் ரைட் நவ். நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ட்விட்டர் போயிட்டு வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இப்போதான் அரசியல் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே இந்தியா டுடே வரலும் போயிடுச்சு கைஸ்.
இந்தியா டுடேலேருந்து ஒரு ட்வீட்லாம் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய பஞ்சாயத்தாக போயிடுச்சு. சிஏ ஆக்ட் பற்றி அவர் பேசுனது தெரியல, எனக்கு எப்படி இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் நான் கேட்குறேன், நீங்களாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன். அது பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வருவேன், அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க சார். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.